வேபுரிஜில் அட்டையை விரிச்சு போட்டு கொசு கடியில் தான் வெளியே படுத்திருப்பேன். கரெக்டாக ஒரு நாள் வந்து நைட் நான் திருச்சி போகிறேன்னு வச்சுக்கோங்க, லோடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இடுப்புலி வந்துருச்சு. ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமேட்டு காந்தி மார்க்கெட்டில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு டிரைவர் வர சொல்லிட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டு போகிறேன். இவங்க ஃபோன் பண்ணி அழுகுறாப்புல சுகப்பிரசவம் ஆகல, சிசேரியன் தான்ட்டாங்க. குழந்தை பிறக்கிறப்போ எனக்கு அதை பிரசவம் பார்க்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நான் ஒரே ஒரு பைக் வச்சுருந்தேன், ஆசையாக வாங்கின பைக். 2006 Yamaha லிப்ரோன்னு ஒரு பைக் வாங்குறேன். அந்த பைக்கை 14,000 ரூபாய்க்கு விற்றேன். 14,000 ரூபாய்க்கு விற்று இவங்களை பிரசவ செலவு 12,500 ரூபா. அப்பயே பார்த்து சிசேரியனுக்கு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. மொதல் வாங்கின பைக்கு அதை பிரசவத்துக்கு விற்றுட்டேன். கவர்மெண்ட்டில் குழந்தை பிறந்த பணம் தருவாங்க தெரியுங்களா? அதில் 6,000 ரூபா பணம் வந்தது மேடம். அந்த 6,000 ரூபாய் வச்சு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் ஒன்று வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில். அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிப்பரில் வேலை கிடச்சிது மேடம். மாதம் 7,500 சம்பளம். ஒரு நாள் பகல் நைட்டு ஃபுல்லாக ஓட்டணும், ஒரு நாள் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. ஒரு 6-7 மாதம் ஓட்டினேன். ஓட்டும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிது. மாமாவும் நானும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 25,000 ரெடி பண்ணி ஒரு டாடா ஏஸ் முதல்ல வாங்குறோம். 1,95,000 ரூபாய்க்கு வாங்குறோம் வண்டி. இவங்களோட பாட்டியோட நகை ஒன்று கொடுத்தாங்க. அந்த நகையை வச்சு நான் வந்து ஒரு டாடா ஏஸ் 25,000 போட்டு, அவர் 25,000 போட்டு 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு டாடா ஏஸ் வாங்குறோம்.